இந்த மூன்று பேர்களை சேர்த்து கிழக்கு முகமாக நின்று உமர்களை ஆணையிட்டு யாருடைய சிரசை 3 நேரம் தலை சுற்றி நிற்கிற வைத்தா அந்த சிரசான் சுக்கலான்னு அப்படி வர வாங்கி விட்டார். அது வர வாங்கி வாழ்ந்து மட்டும் வணங்கி நின்றார். வாழ்ந்தவெல்லாம் நிமிர்ந்து நின்றார். ஐயா சற்று தூரம் வந்து கொண்டிருக்கிறார் வல்லரக்க. எதிராக யார் வருகிறார்? நாரத மகாமுனிவர். உன் மச்சான். உங்க மச்சானா? ஆமா. சரி. நாரதர் தான உன் மச்சான்? ஆமா மச்சான் வரட்டும். வந்துட்டானா? ஆமா. வந்து போயிட்டு தான் இருக்கா. நாரதர் நன்மையில முடியல. நன்மையில முடியுமா? பரவாயில்லை. உனக்கு விவரம் இருக்கு. அப்படியே விவரம் இருக்கு பார்த்தா நீ பைக்ல வந்த. ஆட்டோக்கு போனா துட்டு கேட்பாரு. தந்திரக்காரியா அப்படியே கொஞ்ச நேரம் எடுத்துட்டு சார்ஜ் கொடுத்து கொடுக்கற உன்ன கொஞ்சம் குறையற வரைக்கும் கேட்பாரு. நீ தந்திரத்துல பைக்ல வர பாப்போம் அப்படி என்றால் நாரத மகாமுனிவர் எதுக்காக வருகிறார்? ஐயா நான் வல்லவக்கா வர வாங்கிட்டியா? இல்லையா? வர வாங்கியாச்சு. பொட்டணமா என்ன நேரத்துல இருக்கா? பொட்டணமா வாங்கிட்டு வரல. இப்போ அப்படி என்றால் தந்தேன்னு சொன்னாரு. தந்தேன்னு சொன்னாரு. நான் அம்படி திரும்பி வந்துட்டேன். அப்படி நம்பி வந்துட்டீங்க. ஆமா. அது மெய்யா உங்களுக்கு தெரியுமா? தெரியா? வெள்ளத்தாரில சீனி என்றால் இனிக்குமா? லட்சுமி காப்பி தூள் போட்டு சீனி போட்டா தான் காப்பி இனிக்கும். ஏட்டில சுரைக்காய் என்றால் கறிக்கு உதவுமா? ஆமா. ஒருவரை சாப்பிடுங்கன்னா வயிறு நிறையுமா? அப்பதான் வயிறு நிறையும். அப்படியானால் தந்தேன் என்று சொல்ல